புத்திசாலித்தனம் பலத்தை விடச் சிறந்தது. சிங்கமும் புத்திசாலி முயலும். ஒரு காட்டில் ஒரு கொடூரமான சிங்கம் இருந்தது. அது தினமும் காட்டில் உள்ள பல விலங்குகளை வேட்டையாடி கொன்று வந்தது. இதனால் பயந்த விலங்குகள் ஒரு நாள் சிங்கத்தை சந்தித்து, நீங்களே வேட்டையாட வேண்டாம், நாங்களே தினமும் ஒரு விலங்கை உங்களுக்கு உணவாக அனுப்பி வைக்கிறோம் என்று ஒப்பந்தம் செய்தன. தினமும் ஒவ்வொரு விலங்காக சென்று சிங்கத்திற்கு இரையானது. ஒரு நாள் ஒரு சிறிய மும்முயலின் முறை வந்தது. அந்த முயல் சாக விரும்பவில்லை. எனவே ஒரு தந்திரம் செய்தது. பசியால் கோபமாக இருந்த சிங்கம், ஏன் இவ்வளவு தாமதம் என்று கர்ஜித்தது. முயல் பணிவுடன், ராஜாவே, நான் வரும் வழியில் உங்களை விட பெரிய மற்றும் பலமான வேறொரு சிங்கம் என்னை தடுத்தது. அதுதான் இந்த காட்டின் உண்மையான ராஜா என்று சொன்னது என்றது. தன்னை காட்டிலும் பெரிய சிங்கம் இருப்பதை அறிந்த சிங்கம் ஆத்திரமடைந்து, எங்கே அந்த சிங்கம், என்னிடம் காட்டு என்று கத்தியது. முயல் அந்த சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றின் அருகே கூட்டிச் சென்றது. ராஜாவே, அந்த சிங்கம் இந்த கிணற்றுக்குள் தான் ஒளிந்துள்ளது என்று முயல் கூறியது. சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தபோது தண்ணீரில் தனது சொந்த பிம்பத்தை பார்த்தது. அது நிழல் என்று தெரியாமல் வேறொரு சிங்கம் என்று நினைத்து ஆக்ரோஷமாக கர்ஜித்தது. கிணற்றுக்குள் இருந்த பிம்பமும் பதிலுக்கு கர்ஜிப்பது போல் தெரிந்தது. உடனே அந்த சிங்கம் கிணற்றுக்குள் குதித்து தனது உயிரை விட்டது. புத்திசாலி முயல் தப்பித்து வந்து காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளையும் காப்பாற்றியது. புத்திசாலித்தனம் மற்றும் சமயோசித அறிவு இருந்தால் எப்பேற்பட்ட ஆபத்தையும் வெல்லலாம்.